உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இப்போ வரையும் ஸ்ட்ரகிள் தான். இப்போ வரையும் ஓடிட்டு தான் இருக்கேன். யாரும் என்னை கை கொடுத்தலாம், யாருமே எதுவுமே எந்த இதுலேயுமே வரல. நானாக தனியாக தான் வந்துட்டுருக்கேன். என் மனசுக்கு தெரியும், நம்மளோட கஷ்டத்தை என்றைக்குமே கேமரா பண்ணி காமிக்கக்கூடாது. நம்மளோட என்னுடைய கரியரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நான் லவ் பண்ணி படம் 1947 அயோத்தி. இதெல்லாம் என்ன வேறு பரிமாணங்களும் ஆடியன்ஸ் பார்த்தா அதுவும் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. நெகட்டிவாக சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுது? கீழே இருக்க கமெண்ட்டை படிக்காமல் மேலே இருக்க லைக்காக நான் போராடிட்டே இருந்தேனாக்கா எனக்கு லைக் அதிகமாக வரும். கீழே இருக்க கமெண்ட் கம்மியாகிடும். நான் அப்போலேருந்து கஷ்டப்பட்டு தான் இது பண்ணியிருக்கேன். கலக்க போவது யாரில் ஆடிஷனில் எலிமினேட் ஆகிருக்கேன். இதே கலக்க போதில் ஜட்ஜாக வந்து உட்காந்தேன். சீசன் 6 தான் எலிமினேட் ஆனேன். சீசன் 6 டெலி அவார்டு பெஸ்ட்டு காமெடின்னு வந்தாங்க. 2 விஷயம் தான் இதுதான். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்க துரோகம் நினைக்கக்கூடாது. இது இருந்துட்டாலே கடவுள் உனக்கு பக்கம் இருந்துகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்துகிட்டே இருப்போம். வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க, எப்படி? அதான் வாழ்க்கை. நம்மளோட கஷ்டத்தை என்றைக்குமே கேமரா மட்டும் காமிக்கக்கூடாது. நம்மளோட அது பேக் தான். என்னோடய கஷ்டம் எல்லாமே பின்னாடி தான். ஃப்ரண்ட்டில் நம்ம மக்களை எப்படி சந்தோஷமாக ஆக்க போகிறோம், நம்ம என்னவா கொடுக்க போகிறோம். ஒரு கேமராமேன் ஆகட்டும், செட் அசிஸ்டன்ட் ஆகட்டும், ஆக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், எல்லாருமே ஒர்க் பண்ணுறது எதுக்காக? மணியை தாண்டி இது மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது. அந்த கதையை சூஸ் பண்ணுறோம் எதுக்காகனா, இந்த கதையில் ஒரு நல்ல நாட்டு இருக்கணும், இது போய் ஆடியன்ஸுக்கு சேர்ந்தால் எப்படி இருக்கும். இப்போ நம்ம ஒரு கதை எடுக்கிறதே இதில் ஒரு மெசேஜ் இருக்கணும், அந்த மெசேஜ் மக்களுக்கு போகணும். இது நம்ம ஃபேமிலியில் நடந்திருக்காதா, இது அவங்க நம்ம 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 அத்தை வீட்டில் நடந்தது இது. ஸோ அது கனெக்ட் ஆகணும். அதுக்கு தான் எல்லாமே படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ஒர்க் பண்ணுறது மக்களுக்காக மட்டும்தான். அப்படி மக்களுக்காக எடுத்த படம் தான் இது. ஏன்னா லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் எப்பயுமே ஒரு கதையை கேட்குறாங்க அப்படின்னா அந்த கதையில் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு அது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அப்படி சூஸ் பண்ண தான் இந்த படமாக. அவங்க நிறைய கதை கேட்டாங்க, கேட்டுட்டு இல்லை இந்த கதை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. இதில் அப்போ நாங்கள் எல்லாருமே சரி ஓகே ப்ரொடக்ஷன், அப்புறம் எங்களுக்கு கேமராமேன், டைரக்டர், இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், இது எல்லாருமே வந்து அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இதை போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. இது மக்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல பாதையை உருவாக்கும். ஓகே. அண்ட் நீங்கள் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மேடையில் சொல்லியிருப்பீங்க, நம்மளை வந்து 1947 வந்துட்டு நாக்கு இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு வேறு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட், அதுதான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம காமெடியனாக பார்த்து தாண்டி அதான் அதை வந்து நான் சொன்னது வந்து என்னென்னா 1947 என்னுடைய கரியரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நான் லவ் பண்ணி பண்ண படம் 1947 அயோத்தி. இதெல்லாம் என்ன வேறு பரிமாணங்களும் ஆடியன்ஸ் பார்த்தாங்க, அதுவும் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ நான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நான் சூஸ் பண்ண படம். அதெல்லாம் என்ன இன்னமும் கேட்டுட்ருக்காங்க, புகழ் காமெடியில் இது பண்ணணும், காமெடியில் இன்னும் நிறைய பண்ணணும் சினிமாவில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குண்டான படமாக 4 Idiots இருக்கும். ஓகே. அண்ட் புகழ் என்ன பண்ணுற காமெடி திகட்டி போச்சு, அவர் கொஞ்சம் இதாக அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் வரும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா இவர் அப்படின்ற மாதிரி நம்ம நெகட்டிவாக சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பதில்? கீழே இருக்க கமெண்ட்டை படிக்காமல் மேலே இருக்க லைக்காக நான் போராடிட்டே இருந்தேனாக்கா எனக்கு லைக் அதிகமாக வரும். கீழே இருக்க கமெண்ட் கம்மியாகிட்டே இருக்கும். ஓகே. ஆனால் அது ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுமாண்ணா நம்மள? ஸ்டாப்லாம் பண்ணாத சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும். எல்லாம் எனக்குன்னு கிடையாது, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நீங்கள் பண்ணுறது நல்லா இதெல்லாம் என்ன அதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அதில் நீ போய் உட்காந்து நீ மனசை போட்டு என்னடா நம்மளை இப்படி பேசுகிறாங்க நீ உட்காந்துனா, நீ மேலே போகிற அந்த 500 பேர் லைக் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு சந்தோஷம் உன்னால் கொடுக்கவே முடியாது. அந்த லைக்குக்காக நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த 500 பேர் சந்தோஷப்படுத்துகிறேன், 500 பேர் நான் லவ் பண்ணுறாங்கன்னு நான் அவங்களுக்கு லவ் கொடுக்காம கீழே இருக்க 5 பேர் கமெண்ட்டுக்கு நான் போய் ஓரமாக உட்காந்துட்டுனா என்னால் அதை ஜெயிக்கவே முடியாதுல்ல. அதனால் ஓடிக்கிட்டே இருக்கணும். அண்ட் பேக்ரவுண்டே இல்லாமல் நம்ம இவ்வளோ வந்திருக்கோம்னா இப்போ உங்களுக்கு எப்படி நான் தோணுது? ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்க்குமே இப்போ நம்ம இருக்க நிலைமைக்குமே, ஆனால் த்ரூ ஹார்ட் ஒர்க்கில் நம்ம இவ்வளோ தூரம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அது நடக்கும்போது தெரியும், நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ வரையும் ஸ்ட்ரகிள் தான். இப்போ வரையும் ஓடிட்டு தான் இருக்கேன். யாரும் என்னை கை கொடுத்தலாம், யாருமே எதுவுமே எந்த இதுலேயுமே வரல. நானாக தனியாக தான் வந்துட்டுருக்கேன். என் மனசுக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டு வந்துடும். இந்த லக்ஷ்மி மேக்கர்ஸ் எனக்கு கிடைச்சது பெரிய இது. நான் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து எனக்கு ஸ்டோரி சொல்லிவிட்டு லக்ஷ்மி மேக்கர்ஸ் என்னது 27 படம் பண்ணியிருக்காங்களா, அதுவும்
என்னென்ன படம் பகவதி, அன்பே சிவம், சிலம்பாட்டம் இந்த படம் இதெல்லாம் லிஸ்ட்டு பார்க்குறப்ப இவங்க படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோமா அதில் ஒரு பார்ட்டாக நம்ம இருக்க போகிறோன்றது எனக்கு பெரிய ஹாப்பி. ஸோ அவங்க வந்து என்னை வந்து ஒரு சூஸ் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. இதில் நடித்த அத்தனை பேருக்குமே லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் நடிக்கிறோம் அப்படின்னு நான் வீட்டில் சொல்லுவேன். என்ன பண்ணுறேன், லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் நடிக்கிறேன். ஸோ எனக்கு வர்ற கதைகளும் எல்லாமே அதான் வருது. நான் அப்போலேருந்து கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கேன். கலக்க போவது யாரில் ஆடிஷனில் எலிமினேஷன் ஆகியிருக்கேன். அதே கலக்க போவதில் ஜட்ஜாக வந்து உட்காந்தேன். சீசன் 6ல் தான் எலிமினேட் ஆனேன். சீசன் 6 டெலி அவார்டு பெஸ்ட்டு காமெடின்னு நான் தான் வாங்கினேன். ஹோட்டலில் இலை எடுத்தேன். நான் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 15 ஹோட்டலுங்கெல்லாம் ஓப்பனிங்க்கே நான் போயிருக்கேன். மொபைலில் திருடிட்டு போயிட்டாங்க. நான் நிறைய இன்டர்வியூவில் எவ்வளோ இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். என்னோட முதல் இதுவே இதுக்கு தான் வந்தேன். சென்னைக்கு வந்து என் மொபைலை திருடிட்டு ஓடிட்டாங்க. இன்றைக்கி வரையும் நான் ஒரு 150 மொபைல் ஷாப்புக்கு மேலே ஓப்பனிங்க்கு போயிருக்கேன். ஸோ முடி வெட்ட காசு இல்லாமல் தான் முடி வளர்த்தேன். எனக்கு ஒன்று தரேன்னு சொன்னேன். தரேன் 2 ஃபோன் இருக்குது தரேன். இப்போதைக்கு ஃபோன் எங்கம்மா அந்த பக்கம் வச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கேன் ஸ்ட்ரகிள். அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு 2 விஷயம் தான் சொல்கிறோம். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது. இது இருந்துட்டாலே கடவுள் நம்ம பக்கம் இருந்துகிட்டே இருப்பார். அது மாதிரி நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாம். மாப்பிள்ளை சொன்ன மாதிரி தான், மாப்பிள்ளைக்கும் எனக்குமே இது ஒரு பெரிய கிஃப்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு பேனரில் படம் பண்ணுறதுங்க. ஏன்னா படம் கமிட் ஆகிட்டு வெளியே வந்து நிறைய பேர்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி லக்ஷ்மி மூவிஸ் படம் கமிட் ஆயிருக்கேன்னு சொல்லும் போது எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, சூப்பர் கம்பெனி, சூப்பராக பண்ணு நிறைய பேர் வந்து வாழ்த்துனாங்க, விஷ் பண்ணாங்க. அதே மாதிரி ஐயாவும் நிறையா பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் பட்டியும் அப்படி தான். அதே மாதிரி நிறையா பெரிய ஹீரோக்கள்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் கேமராவில் நான் நடிக்கிறதுங்கிறது பெரிய ஒரு வரம். அது வந்து என்டையர் நான் பண்ணுற டெலிவிஷன் எல்லாத்தையுமே சொன்னேன், இந்த மாதிரி சார் தான், யூகே சார் தான் வந்து கேமரா சூப்பர் நிறையா பேர் விஷ் பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சுது. இதெல்லாமே வரிசையாக அது வந்து எப்படி சொல்கிறது, ஆமாம் அந்த கிரேஸ் தான். இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி. கோகுலன் ஆகட்டும், மாப்பிள்ள ஆகட்டும், பட்டி ஆகட்டும், எல்லா வீட்லேயும் நாங்கள் வந்து ஒரு மெம்பர் மாதிரி. பிரக்யா இங்கே இல்லை, அவங்க வீட்டில் திட்டம், அவங்க வீட்டில் ஆமாம் ஜார்க்கண்டில் இருக்காங்க. அது வேண்டாம், நமக்கு நம்ம சென்னைக்குள்ளே முடிச்சிருவோம். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.